ஜனவரிக்கு பிறகு அண்ணாமலைக்கு இப்போ வந்து நிதின் நவீன் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஆகணும். இப்போ அவருக்கு அவருக்கு செயல்பட முடியாது. எஸ், ஒரு தலைவர்னு போட்டாச்சுன்னா பொதுச் செயலாளர், பொருளாளர், நிர்வாக கமிட்டி எல்லாம் போட்டாகணும். அதில் வந்து அண்ணாமலைக்கு ஒரு தேசிய பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து சவுத் இந்தியா இன்சார்ஜாக கொடுக்க வாய்ப்பு நம்ம ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கோம். ஆமா, அந்த வாய்ப்பு வந்ததுன்னா, ஆனால் அண்ணாமலை கிளீனாக சொல்லிட்டாராம், எனக்கு தமிழ்நாடு தான் டார்கெட், எனக்கு வேற மற்ற மாநில பீகாரில் போய், வெஸ்ட் பெங்காலில் போய், கேரளாவில் போய் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அவ்வளவு ஸ்கோப் இல்லை, விருப்பம் இல்லை. கேரளாவில் போய் பண்ணிட்டு வந்தேன், ஜெயிச்சு கொடுத்துட்டேன். தமிழ்நாட்டில் என்னோட ஃபோக்கஸ் வேணும். ஓகே, ஆல்ரைட். இப்போ டெல்லி பாஜகவும் என்ன நிலைமைக்கு வந்திருக்குன்னா, தமிழ்நாட்டில் எப்படியாவது அதிமுகவை ஜெயிக்க வச்சு காட்டணும், என்டிஏவை ஜெயிக்க வச்சு காட்டணும். அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ற முறையில் அண்ணாமலையை ஒரு 5 மாதம் 6 மாதமாக சைலண்டா தான் இருக்கார். பாஜகவும் பெருசா அவரை கண்டுக்கிற மாதிரி தெரியல. டெல்லி பாஜக, தமிழ்நாட்டில் பற்றி சொல்லல, டெல்லி பாஜக இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கடந்த ஒரு 2 வாரமாக புலிப்பாய்ச்சல் அண்ணாமலை போக ஆரம்பிச்சிட்டார். மறுபடியும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், ப்ரெஸ் மீட்டு, டாக்கு, மீட்டிங்கு, திட்டுறது. இப்போதான் திருப்பி பழைய ட்ராக்ல பிஜேபி வந்திருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. இது நயினாரே சொன்னாராம், நல்ல முடிவுங்க, நான் ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டேன், அண்ணாமலை அவர் ரூட்ல போட்டோம். ஏன்னா அண்ணாமலையோட புகழ் தமிழ்நாடு பிஜேபிக்கு லாபம் தானே தவிர நஷ்டம் கிடையாது. ஸோ நயினாருக்கும் அண்ணாமலைக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது யாரும் பிரிக்க விரும்பல. நயினாரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால அண்ணாமலை அவர் ட்ராக்ல போட்டோம், நான் என் கட்சியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாராம். இப்போ என்னன்னா, இப்போ அடுத்த பாயிண்ட் எனக்கு நிதின் நவீன் பேசினா, பிரதமர் சென்னைக்கு வரார், திருநெல்வேலிக்கு வரார், சென்னைக்கு வந்து இறங்கிட்டு திருநெல்வேலிக்கு போறார். அப்போ என்டிஏவோட கூட்டம் நடத்தி என்டிஏவோட பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்து இருக்கும். ஆல்ரெடி ஜனவரி வந்தாச்சு, இன்னும் 3 மாசம் கூட இல்லை, 2 மாசம், ஜனவரிக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. 10 நாள் தான் இருக்கு. அப்புறம் திரும்பி பார்த்தா மார்ச் வந்துடும். அதுக்கப்புறம்லாம் டிலே பண்ண முடியாது. இந்த என்டிஏங்கிறத அதுக்குள்ள பண்ணணும். என்ன பண்ணணும்னு கேட்டாராம். ராமதாஸ் என்ன பண்ண போறார், விஜயகாந்த் ஒய்ஃப் என்ன, பிரேமலதா என்ன பண்ண போறாங்க. பிஎம்கே சண்டை இப்ப முடியாது போல இருக்கே சார். பிஎம்கே சண்டை அப்பா மகனை ஜெயில போடணும்னு அப்பா சொன்னதுக்கு அப்புறம் மகன் அந்த கட்சியில் இருக்கிறது லாபம் இல்லை சார். மகனை தாண்டியும் மருமகளையும் ரொம்ப ஒரு காட்டமான விமர்சனம், வெளியில சொல்ல முடியாத அளவுக்குலாம் விமர்சனம் பண்றாரு. இது குடும்ப தகராறு தான். பாமக நடக்கிறது முழுக்க குடும்ப தகராறு தான். இது வேற எதுவுமே கிடையாது. கொள்கை அடிப்படையில் அவங்க ஒன்றும் சண்டை போட்டுக்கல. குடும்ப தகராறுல பாஜக என்ன சார் பண்ண முடியும்? குடும்ப தகராறுல 2 உடஞ்சி போகும். இப்ப காத்துட்டு இருக்கு பாஜக. ஒன்னு டிஎம்கே பக்கம் போகும், ஒன்னு என்டிஏ பக்கம் வரும்.